ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது, இது ரொம்ப அவசியங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி, கல்விக்கடன் தள்ளுபடி, இந்த விவசாய கடன் தள்ளுபடி குறித்து ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னன்றது உங்களுக்கு தெரியுங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தமிழகத்தில் நகைக்கடன்கள் எல்லாமே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கடன்கள் கொஞ்சம் பெரும்பாலானது தள்ளுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் இப்போ வந்திருக்க ஒரே ஒரு விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்றது தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வங்கிகளில், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கியிருக்க பயிர்க்கடன்கள், வேளாண்மை இயக்குநரத்தின் மூலமாக வாங்கியிருக்க பயிர்க்கடன்கள், ஸோ பயிர்க்கடன், விளைபொருள் சந்தை கடன் திட்டம், சேமிப்பு கிடங்கு ரசீது, குளிர்சாதன சேமிப்பு ரசீது கடன் பெறுதல், கிசான் கடன் அட்டை திட்டம், விவசாயிகள் தவணை ஏடிஎம் கடன், நில மேம்பாட்டு திட்டம், சிறுபாசன திட்டம், பண்ணை இயந்திரமாக்கல் திட்டம், எல்லாத்துக்குமே கடன்கள் கொடுத்துட்டு வராங்க. இந்த கடன்களை வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்ய போகிறாங்க. ஸோ நகைக்கடன்கள், வங்கிகளில் வாங்கிக்கக்கூடிய நகைக்கடன்கள் தள்ளுபடி ஆகப்பட்ட மாதிரி இப்போ இருக்கிற அனைத்து இந்த ஜெட்ஸ் கடன்களையும் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்ய போகிறாங்க. அனைத்து மக்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்குங்க. ஸோ மகிழ்ச்சியான செய்தி அளிக்க வந்தால் இப்போ அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிர்க்கடன் வாங்கியிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பயிர்கள் தேசியமயமாக்க வங்கிகள் மூலமாக பயிர்க்கடன் வாங்கியிருப்பீங்க. ஸோ நம்மளுடைய இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ஏக்கருக்குள்ளாக இருக்கிறவங்க அனைவருமே வாங்கியிருப்போம். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமே 1 லட்சத்திலிருந்து 2 லட்சத்தில் வரைக்கும் பயிர்க்கடனை கொடுத்துட்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடியாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நகைக்கடன் வந்து பார்த்திங்கன்னா நிலம் வைத்திருப்பவர்கள் அப்படின்னா செட்டாக எடுத்து வைத்து நீங்கள் வட்டி இல்லாத இந்த பணங்களை வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இருப்பினும் திரும்பி செலுத்தாத நிலையில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் கல்வி கடன் நிறைய கடன்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதை திரும்பி செலுத்தாத வகையில் சமீப காலமாக 2 மாதங்களுக்கு முன்பே இந்த அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைய சுச்சுவேஷனில் இந்த விவசாய கடனை தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் போயிட்டுருக்கு. ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2026 தேர்தலுக்கு முன்பாக விவசாய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடியாகும். ஸோ பல்வேறு விதமான கடன்கள் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 11 விதமான கடன்கள் விவசாயத்தில் வாங்குகிறாங்க. ஸோ அந்த 11 விதமான கடன்களையும் விரைவில் அரசு தள்ளுபடி செய்யறதுக்கு இதற்குண்டான புதிய அரசாணை விரைவில் எதிர்பார்க்கலாம். பொறுத்து நான் பார்க்கலாம். கடன்கள் எப்படி தள்ளுபடி செய்யப்பட்டால் நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமாக ஒளிபரப்படும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.